அன்பு நேயர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். கடந்த குட்டி வீடியோவில் 2 கேள்விகள் எழுப்பியிருந்தோம். முதல் கேள்வி, சுவாமி திருவீதி உலா வருகிறாரே, அது ஏன், எதற்கு? 2வது, உற்சவ மூர்த்திகள் பஞ்சலோகத்தால் ஆனவைகளாகவே இருக்கின்றன. இதற்கு பின்னணியில் அறிவியல் காரணம் ஏதேனும் உள்ளதா? இதுதானே நிறைய மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது நேயர்களே. எல்லோராலும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியுமா? வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், க்ரௌட் அலர்ஜி உள்ளவங்க, இப்படி எத்தனையோ இருக்கும். அவங்களுக்காக சுவாமியே வீட்டு வாசலில் எழுந்தருளி அருளை பொழிகிறார். இது தெரியாதாக்கும்? இதுக்கு ஒரு வீடியோவா? உங்கள் ஊகம் அநேகமாக சரிதான் நேயர்களே. ஆனால் கருவறை இறைவனுக்கும் உற்சவ மூர்த்திக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்குது. முக்கியமாக உற்சவ மூர்த்திகள் பஞ்சலோகத்தால் ஆனவைகளாக இருக்கும். ஏன் 5 உலோகம்? இப்போது தண்டவாளம் பார்த்துருப்போம். அது எத்தனை வருஷமானாலும் துருப்பிடிக்காது. ஏன் தெரியுமா? முழுக்க அது இரும்பால் ஆனது கிடையாது. வேறு சில உலோகங்கள் மிக்சிங். அதனால தான் அவை இரும்பை விட வலிமையாகவும் எடை குறைவாகவும் துருப்பிடிக்காமலும் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில் இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்க. ஒரு 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கூட இதெல்லாம் தெரியும், ஒத்துக்கிறேன். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்த ஐம்பொன்னாலான சிலைகள் இன்றும் பார்ப்பதற்கு புதிது போல இருக்கே. அங்கே எந்த அறிவியல் தொழில்நுட்பம் வேலை செய்கிறது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்க. வெள்ளி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும். அதனால்தான் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வெள்ளி அரைஞான் கயிறு, கொலுசு, வெள்ளி சங்கில் பால் இத்தியாதி எல்லாமே செய்கிறோம். தங்கத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிறப்பும் தனித்துவமும் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் தங்கமும் வெள்ளியும் காஸ்ட்லியான உலோகம். அதனால திருடு போக வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம் முன்னோர்கள் ஒருவேளை பஞ்சலோக கான்செப்டை பயன்படுத்தினார்களோ என்னவோ. இதனோட முக்கியமான ஒரு ரகசியத்தை காணொலியின் நிறைவு பகுதியில் சொல்கிறேன். பஞ்சலோகம் காம்போல தங்கம், வெள்ளி, இரும்பு, செம்பு, துத்தநாகம் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக இதில் நகை செய்து அணிந்தால் தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், நல் அதிர்ஷ்டம், செழிப்பு, நிம்மதி எல்லாமே கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக எதிர்மறை எண்ணங்கள் விலகி உள்ளம் தூய்மை அடையும் என்றும் சொல்கிறாங்க. சரி, அந்த காலத்தில் இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. செய்கிற இடம் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர், கும்பகோணம் தான். அதில் ஒரு உன்னத ரகசியமும் இருக்குங்க. என்ன தெரியுமா? நம்ம காவேரி தாய் தான், அவளது படுகை மண் தான். முதல்ல எந்த மாதிரி சிலை வேண்டுமோ அதை மெழுகில் செய்வாங்க. அதன் பிறகு காவிரி படுகை மண்ணை அதன் மேலே பூசி அதை தீயிலிடுவாங்க. மெழுகு உருகிய பிறகு அந்த அச்சில் இரும்பு, தங்கம், வெள்ளி, தாமிரம், துத்தநாகம் இந்த கலவையை அதில் ஊற்றுவாங்க. அதன் பிறகு மண் உடைக்கப்பட்டு சிலை வெளியே எடுக்கப்படும். அதற்கு பிறகு நம்மோட கிரேட் சிற்ப கலைஞர்களால் மெருகேற்றப்பட்டு முழுமை அடையும். சரி, உற்சவ மூர்த்தி சிலைகள் ஏன் பஞ்சலோகத்தால் செய்யப்படுகின்றன? அதன் மருத்துவ குணங்களுக்காகத்தான். பஞ்சலோக சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தத்தை பிரசாதமாக உட்கொண்டால் பல நன்மைகளை அடையலாம். 5 உலோகங்களின் சத்துகள் ஒரே நேரத்தில் கிடைப்பதற்கான ஒரு மருந்தகம் என்று கூட சொல்லலாம். இன்னும் ஆழமாக பார்த்தா உடலில் இருக்கும் பிராண சக்தியை பலப்படுத்தி உடலில் இருக்கும் உலோக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை கொண்ட ஐம்பொன் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து அதன் பிரசாதத்தை உட்கொண்டால் உடலின் பிராணசக்தி முழுமை அடையும் என்று பெரியோர்கள் கருதினார்கள். நிறைவாக ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன் அல்லவா? அது இதுதாங்க. பஞ்சலோக சுவாமி சிலைகளை நாம் பார்ப்பது போல் கண்கள் வழியாக அதன் ஒளி ஊடுருவி நமக்கு நன்மை அளிக்கும். அதை நாம் பார்த்தாக அந்த கண்கள் வழியாக அதனுடைய ஒளி ஊடுருவி நமக்கு நன்மை அளிக்கும்.
வழிபாட்டின் போது மந்திர அதிர்வுகளை ஈர்த்து இழுத்து நமக்கு வழங்கும். இந்த அதிசய உலோகத்தை கண்டுபிடித்த நம் முன்னோர்களை வணங்கி இன்னும் இன்னும் அவர்கள் ஆற்றிய அருஞ்செயல்களை தெரிந்து அறிந்து பயன்பெறுவோம். வாழ்க்கை வாழ்வதற்கே, அதில் கூட கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கிற தத்துவத்தை நமக்கு ஒவ்வொரு செயலிலும் காட்டிவிட்டு சென்ற நம் முன்னோர்களை வணங்கி வழிபட்டு கூகுள் மேப்பெல்லாம் போடாமல் அவங்க போட்ட பாதையை பின்பற்றி நடப்போம். வாழ்க வளமுடன். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.